பவதாரணி அவர்களோட உடலை அடக்கம் செய்ய விடாமல் லேட் ஆக்கிறது யுவன் சங்கர் ராஜா தான் அப்படிங்கிற தகவல் ஒன்று இப்போதைக்கு கிடச்சிருக்கு. பவதாரணி அவர்கள் 25ஆம் தேதி இரவு 5:40 போல் ஸ்ரீலங்காவில் இறந்து போயிருந்தாங்க. இன்னைக்கு தேதி 27 ஆகிருச்சு. ஆல்மோஸ்ட் 2 days. இந்நேரம் கண்டிப்பாக அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்களோட பாடி கண்டிஷனும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அது நடக்க விடாமல் தாமதம் பண்ணிட்டு இருக்குது யுவன் சங்கர் ராஜா தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அவரோட ஃபேமிலி கிட்ட அப்படின்னா, அக்காவை இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்கவே முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் அக்கா நம்ம கூட இருக்கட்டும், அவங்களோட முகத்தை நம்ம பார்த்துக்கலாம், மேலும் நம்ம ஊர் பொதுமக்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் அக்காவுக்கு அஞ்சலி செலுத்தட்டும், ஒரு சில பிரபலங்கள் தொலைதூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் கடைசியாக வந்து பார்த்துட்டு போகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அக்கா கூட எவ்வளவோ நல்ல நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரியான ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணதில்லை, இதுதான் அக்காவை பார்க்க போகிற கடைசி நிமிடங்கள், இந்த நிமிடங்கள் நான் அக்கா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன் அப்படின்னு அவங்களோட ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இதற்கிடையில தான் அங்கே ஒரு சில பூஜைகளும் நடந்துச்சு. அண்ட் அங்கே இருந்த எல்லோருமே மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருந்தாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் யுவன் சங்கர் ராஜா தான் அக்கா மேலே எந்த அளவுக்கு ஒரு அதீத அன்பு கொண்டவர் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமே எங்கள் அக்கா தான் அப்படின்னு அவங்கள ஒரு ஸ்டேஜ்லேயே ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. மேலும் அவங்க அக்காவை பவதாரணி அப்படிங்கிறத சுருக்கி பவதா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அதீத அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் அக்கா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் அக்காவோட முகத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நொறுங்கிய இதயத்தோட அவர் சொல்லியிருக்குது. நம்மளால அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது. யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், வெங்கட் பிரபுவாக இருக்கட்டும், பிரேம்ஜியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்பவே கலகலப்பாக இருக்கும். குறிப்பாக இவங்க சாங்ஸ்லாம் போட்டாங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்படி தான் கூடவே இருந்த தனது தங்கை, தனது அக்கா இன்னைக்கு நம்ம கூட கடைசி நிமிடம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க எப்படி தாங்கி அதிலிருந்து வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த ஒரு செய்தி கேட்கும் போது ரொம்பவே சோகமாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.